அண்ணன் சீமான் அவர்கள் பலதர படிச்சு சொல்லிவிட்டாரு. இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் பண்றதே இந்த வடக்கன்ஸ் தான். தயவு செஞ்சு அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுங்க. அதுக்குன்னு அவங்கள குற்றவாளியாவோ தீவிரவாதியோ கண்காணிப்பா அது மாதிரி விஷயம்லாம் அவர் சொல்ல வரல. அந்த சில குற்றங்களை வரும்போதே நீங்க தீர்த்துருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. கண்டுபிடிச்சு ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்ல ஒரு தண்டனையோ இல்ல ஜெயில தூக்கி போடுறது இது மாதிரி விஷயங்களை கொடுத்துருங்க. அவங்க அடுத்த முறை அந்த இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணல அது மாதிரி விஷயங்களை அடிக்கடி அவர் அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்கிறாரு. அதை ஏன் கண்டுக்காமே போயிட்டு இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு ஓட்டு பிரச்சனையா இல்ல மேல இடத்துல இருந்து பிரஷர் வருதா? அதையெல்லாம் தீர்த்து வச்சுட்டாவே இன்னைக்கு இந்த கல்லை எடுத்து வீசுற அந்த பழக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரீங்க. எங்கேயாவது தமிழ்நாட்டுக்குள்ள இது மாதிரி கல் எடுத்து வீசுற பழக்கம் வந்திருக்குதா? கல்லெடுத்து வீசுற பழக்கம் நமக்கு தெரிஞ்சு இந்த போராட்டம் மனித உணர்வை ஒரு மனுஷனோட உணர்வை புரிஞ்சுக்காக தான் கல்லெடுத்து வீசுவான். இது வடக்கு சைடுல போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே கைக்கு வந்ததெல்லாம் எடுத்து வீசுறது. அது என்னங்க பழக்கம்? கல்லெடுத்து வீசுறது. அதுவும் எங்க வீசுறீங்க? நம்மளை காப்பாத்துற அந்த காவலர்கள், இரவு நேரத்துல ரோந்து பணியில் ஈடுபடுற காவலர்கள், தூக்கமின்றி உழைக்கிற அந்த காவலர்கள் மீது கல்லெடுத்து வீசிருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கல்லெடுத்து வீசுற இந்த கலாச்சாரத்தை எதுக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரீங்க? அவங்களை ஒவ்வொருத்தனையும் கையும் காலையும் உடைச்சு வச்சாதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு விஷயம் இனிமேட்டு தமிழ்நாட்டுல தலை தூக்காது. இந்த கல் எடுத்து வீசுறது, அப்புறம் கண்ணீர் புகை குண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வீசுறது, பெட்ரோல் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாட்டில் அடைச்சிக்கிட்டு கொண்டு வீசுறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யாரு? இது மாதிரி நம்மளோட போராட்டங்கள் எல்லாமே அறவழியில தான் நடந்திருக்குது. அதிகபட்சம் சாப்பிடாம இருந்திருப்பாங்க. எதுவுமே தொந்தரவு பண்ணாம மற்றவங்களுக்கு தங்களோட கருத்துக்கள் தங்களோட வழிகளை எடுத்து சொல்றதுக்கு மட்டும்தான் போராட்டம் நடத்திருக்காங்க ஒழிய அமைதியான முறையில் நடத்திருக்காங்க ஒழிய வேணும்னா போலீசார் தான் மக்கள் மேல துப்பாக்கி சூடோ இல்ல தடியடியோ நடத்திருக்காங்க ஒழிய இவங்க மக்கள் காவலர்கள் மேல கல்லெடுத்து வீசுறதோ இல்ல எந்த ஒரு கொடுமையான செயலோ அவங்க மேல வீசுனது கிடையாது. அவங்க மேல பயன்படுத்தியது கிடையாது. மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் தமிழக காவல்துறை மேல பெருமதிப்பு கொண்டிருக்குது. அவங்க மேல நம்பிக்கையும் கொண்டிருக்குது. ஏன்னா அவங்க மட்டும்தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி போய் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிடிச்சி உள்ள தூக்கி 2 கும்மாங்குத்து குத்தி ஒரு தண்டனை 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில தூக்கி போட்டீங்கன்னா அது சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ? பெரிய குற்றத்துக்கு பெரிய தண்டனை கொடுங்க, சின்ன குற்றத்துக்கு சின்ன தண்டனை கொடுங்க. அப்படிங்கிறது என்ன? சின்னது செஞ்சாலும் தப்பு தான், பெருசு செஞ்சாலும் தப்பு தான். இது எல்லாத்துக்குமே தூக்கி போட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அவனுங்க இது மாதிரி வாலாட்டமா இருக்குமா? தமிழ்ல நம்ம அண்ணன் சீமான் மாதிரியே முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் சொல்லியிருக்காரு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கு தனியே ஒரு குணம் உண்டு. அந்த குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தாரையிலையும் வாழ வைக்கும் குணம். யாரு வந்தாலும் வாங்கப்பா வாங்க, எங்க நாட்டுல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நீங்களும் ஒரு ஓரமா இருந்துட்டு கொஞ்சோண்டு கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு போங்க, சம்பாரிங்க, வாழ்ந்து பணக்காரனா ஆவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு கலவரமா அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா விவாத பொருளாவே போயிட்டு இருக்குது. ஆமாங்க. இப்ப இந்த காட்டுப்பள்ளின்னு ஒரு துறைமுகத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அமரேஷ் பிரசாத் என்னவோ நார்த் இந்தியன் பையன், ஒரு 35 வயசு அந்த பையன் சொல்லலாம், ஆளுன்னு சொல்லலாம், யாரு வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையாள் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த துறைமுகத்துல கப்பல் கட்டும் துறைமுகத்தை அந்த காட்டுப்பள்ளிங்கிற இடத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அவரு படிக்கட்டுல ஏறி இறங்கும் போது ஒரு தவறி கீழே விழுந்து இறந்துட்டாரு. அந்த இறப்பை யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அதே சமயத்துல அது யாரும் போய் தப்பான நோக்கத்தோட யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வடக்கன்ஸ் செய்யற ஒரு பெருங்குற்றங்கள் யாராலையும் ஏத்துக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டுல உங்களதாயா நம்ம தமிழ்நாட்டுல இடம் கொடுத்து வாங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். எங்களையே நீங்க கல்லெடுத்து எரியலாமா? சொல்லுங்க, கல்லெடுத்து எரியலாமா? கல்லெடுத்து எரிஞ்சிருக்கீங்க யாரு மேல? எங்கள் காவலர், எங்களை காக்கின்ற காவலர்கள் மேல. அந்த காவலர் யாரு? அங்கிருந்து உங்க ஊர்ல இருந்து வந்தவரா இல்லப்பா அண்டை மாநிலத்தில இருந்து வந்தவங்களா? எங்க நாட்டுக்காக எங்களுக்காக இரவும் பகலுமா பாடுபடுற காவலர்கள் மீது கல்லெடுத்து எறிஞ்சிருக்கிறீங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? இப்படி எல்லாம் கலவரம் பண்ணாதீங்க, பேச்சுவார்த்தை பண்ணி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க மேல பேச்சுவார்த்தை 5 லட்சம் ரூபாயும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பேச்சுவார்த்தை 5 லட்சம் ரூபாய் கொடுத்துன்னு சொல்லி அதுக்கான எல்லா விஷயத்தையுமே பேச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு பத்தாதுன்னு நான் பணத்தை சேர்த்தி கொடுங்க. ஓகே, அது அமைதியான முறையில நம்ம நாட்டுல எத்தனையோ போராட்டங்கள், இப்ப சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கூட அமைதியான முறையில் நடந்துச்சு. எத்தனையோ ஆசிரியர்கள் போராட்டம், எத்தனை தொழிற்சங்கங்கள போராட்டம், இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தது. அமைதியான அறவழியில் நடந்தது. அப்கோர்ஸ் போலீஸும் தடியடி நடத்திருக்கலாம். ஆனா போலீஸுக்கான ஒரு மரியாதையை தமிழ்நாடு எப்பவுமே கொடுக்க தவறியது இல்லை.
அண்டை மாநிலத்துல எப்படி போலீஸை வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு உண்மையிலுமே தமிழ்நாட்டு மக்கள், நான் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா காவலர்கள் மேல இப்போ வரைக்கும் ஒரு மரியாதையும் பயமும் இருந்துகிட்டு இருக்குது. பிகாஸ் ஒரு சில காவலர்களை தவிர மற்ற எல்லா காவலர்களுமே மரியாதையோடையும் உண்மையிலுமே நடந்துக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இப்ப விஷயத்துக்கு வருவோம். சோ இப்படிப்பட்ட விஷயத்துல காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு துறைமுக பகுதியில வந்து நம்ம அமரேஷ் பிரசாத் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது படிக்கட்டுல ஏறி இறங்கும் போது தவறி விழுந்து இறந்துட்டாரு. உடனே வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டு ஓகே இவ்வளவு இழப்பீடு தரோம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியன்ஸ், அதாவது வடக்கன்ஸ் நாம சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த டெர்மினாலஜில வடக்கன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் அந்த பகுதியில கூடி எங்களுக்கு இது பத்தாது, இன்னும் இழப்பீடு அதிகமா வேணும், அந்த குடும்பத்துக்கான ஒரு இன்னும் செயல்களை நிறைய கொடுக்கணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உறுதி கொடுக்கணும், எங்களுக்கும் சேர்த்து அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு போராட்டம் நடத்துனீங்க. ஓகே, பேச்சுவார்த்தை நடந்தது. அதை தாண்டி பிரச்சனை பெருசாகும் போது காவலர்கள் தானே வரணும். கரெக்டா? காவலர் வந்து அவங்க வந்தவங்க மேல கல் எடுத்து வீசிருக்கீங்களே, என்ன நியாயங்க? ஏங்க கல் எடுத்து வீசுற அந்த ஒரு ஒரு விஷயம் சம்பிரதாயம் யாருங்க கொண்டு வந்தது? கல் எடுத்து வீசினா என்ன நடக்கும் தெரியுமா? இது மேலாம் கல் எடுத்து வீசுங்க. எங்கேயாவது ஒரு குற்றம் நடக்கும் போது அங்க இருந்துகிட்டு வாயத்தை வந்துட்டு பாருங்க. நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ ட்ரெயினுக்காக உட்காந்துட்டு இருக்கும் போது காலை வந்து தூக்கி, இப்போ எல்லாரும் சகஜமா நம்ம ட்ரெயினுக்காக உட்காரும் போது அந்த சீட்ல வந்து ஸ்டேஷன் காலியா தான் இருக்கும். அப்போ ட்ரெயின் வர வந்தோடனே காலை தூக்கி இப்படி போடுவோம். இப்படி போடும் போது காலோட இந்த அடிப்பகுதி இருக்குதுல்ல, இது இப்படி பார்த்துட்டு இருக்க பக்கத்துல ஒரு வடக்கன்ஸ் உட்காந்துருந்த நார்த் இந்தியன், நான் அவனை கவனிக்கல. அவன் உட்காந்துட்டு இருந்தா நம்ம கேஷுவலா கால் எடுத்து போடுறது பழக்கம். எடுத்து போட்டோன்னா அந்த பகுதி வந்து செருப்பு போட்டு இந்த பகுதி இப்படி அவனை நோக்கி இருந்துச்சான். எப்படி? அந்த செருப்பு பகுதி அவனை நோக்கி இருந்துச்சான். உடனே அவன் சொல்றான், என்ன காலை தூக்கி இந்த பக்கம் போடுற, நான் உட்காந்துருக்கிறது தெரியலையா? எங்காலுங்க, புஷ்பா படத்துல சொல்ற மாதிரி எங்காலு நான் எடுத்து போடுறேன். இந்த பகுதி, அதாவது நம்மளோட பாதம், அந்த பாதம் தாங்குற அந்த செருப்பு பகுதி வந்து அந்த பக்கம் திரும்பி இருந்துச்சாமா. அதனால காலை தூக்கி இந்த பக்கம் போடுங்க. என்னங்க நியாயம்? அவ்வளவு ஒரு தைரியத்தை, அவ்வளவு ஒரு விஷயத்த வந்து போல்டா தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தங்கிட்ட வந்து, இப்ப நாம கூட வந்து ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து இருந்தா நாம கூட அது கேட்க மாட்டோம். சரியா போட்டு போறாரு, ஒரு கால் வலிக்க மாட்டிருக்குது, எடுத்து போட்டுட்டு போறாரு, ஒரு காலுக்கு இன்னொரு கால் ஒத்தாசையா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்காரு வலிக்கு. ஆனா நாம இது வரைக்கும் யோசிக்கலைங்க, இப்படி ஒரு இது அவங்களை கீழ்த்தரமா நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படிங்க? ரைட்டு, இது விட்டாச்சு, நான் எதுவும் கண்டுக்கல, சரி ரைட்டு, அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் விட்டாச்சு. ஆனா அதே இடத்துல இன்னொரு சம்பவம் இன்னொரு நாள் நடந்துச்சு. அதாவது நம்ம பீடாவாயன்கள், இவனுங்க வடக்கன்ஸ் தான் சொல்றேன், அவனுங்க வந்து பீடாவா போட்டு இந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கரையை அதிகமா உருவாக்குறது இந்த வடக்கன்ஸ் தான். பீடாவை போட்டு துப்பானுங்க. அதுல ஒரு நல்ல உள்ளம், நான் கூட அந்த டைம் கேட்கல, நான் கூடனா எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு நல்ல உள்ளம், ஏப்பா இப்படி எல்லாம் தூப்புறையே, இதுல வந்து குழந்தைங்க வர்ற போற இடம், கிருமி தொற்று ஏதாச்சும் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பாதிக்கும், ஏன் எங்களுக்கே பாதிக்கும், செருப்பு காலோட வர்றவங்கள ஓகே, ஆனா செருப்பு இல்லாத வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பாதிக்குமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சண்டை, ஏன் வாயி நான் போட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு அவனுக்கு வந்த வார்த்தையில கண்டபடிங்க. அது வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, இந்தியில வந்து சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கான். ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒருத்தங்க கூட போய் கேட்கல. இங்கதான் தமிழன் செத்து போறான். உண்மையிலுமே சீமான் அண்ணன் இது திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணமே இதுதான். அங்கதான் தமிழன் செத்து போறான். தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுறமே, தமிழ் ஒரு இனம் உண்டு அப்படின்னு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எவனுக்காக அந்த தமிழ் உணர்வு வந்துச்சா? ஒரு தமிழன் அங்க வந்து நம்ம எல்லாத்துக்காகவும் பேசிட்டு இருக்கிறான். ஒருத்தனாவது குறுக்கு போய் கேட்டீங்களா? இல்ல கேட்கிற ஒருத்தனாவது குறுக்கு போய் கேட்டீங்களா? இது கேட்கவே கிடையாது. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நாம வந்து கண்டு காணாமையும் போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் இப்படி மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ கணக்கெடுப்புப்படி 1.5 கோடி ஆளுங்க வடக்கு இந்தியன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்தை, ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகுதுன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல இவங்களோட ஓட்டு அங்க பெரும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்லிக்கிறேன். ஒருவேளை அவங்க எல்லாம் டர்ன் அடிச்சு இந்திய திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, அதாவது தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற கட்சிகளும் சரி, எவனுமே தமிழ்நாட்டு கட்சிகள் வந்து நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிச்சு அங்க ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா எந்த தேசிய கட்சி வரும்னு உங்களுக்கே தெரியும். அது தேவையா? அவங்க நம்ம தமிழ் உணர்வை புரிஞ்சுக்குவாங்களா? இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மனசுல ஏத்திக்கிட்டு ஒரு விஷயம் ஒரு நடந்துகிட்டு இருக்குது, அந்த இடத்துல போய் நாம தமிழ்னா தமிழ் உணர்வோட நின்று பேசணுங்கிறது தான் என்னோட ஒரு குமுறலாவே இருந்துகிட்டு இருக்குது. அங்க பிரச்சனையில பாருங்க, அந்த கல் எடுத்து வீசும் போது அந்த போலீஸ் மேல வந்து பட்டு அந்த பேர் என்ன, சங்கரா ஒரு ஆணையர் வந்து, காவல் ஆணையர் வந்து அவர் மேல பட்டுருச்சு. இது மாதிரி ஆவடி ஆணையர் அல்ல அவர் மேல படல, வேற ஒரு போலீஸ் மேல பட்டு அவர் வந்து எடுத்துக்கிட்டு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் தலையில தாங்க. இது ஏற்கனவே நம்ம கண்ட்ரோல்டா வச்சிருந்தா
எப்படியோ வந்து ஆவுடைய காவல் ஆணையர் வந்து சொல்லிட்டாரு இதெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்ட்ரோலுக்கு எல்லாமே கொண்டு வந்தாச்சு, எல்லாமே ஓகே. ஆனா இது மாதிரி விஷயம் மறுபடியும் நடக்குமா? இதே மாதிரி விஷயம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த வருஷத்துல போலீஸ் மேல வந்து வடக்கன்ஸ் வந்து தடியடி, அதாவது பெரிய தாக்குதல் எல்லாம் வந்து மூஞ்சி அடிக்கிறதும் துரத்துறதும் இது மாதிரி எல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் சொன்ன மாதிரி இந்த வடக்கன்ஸ் வந்து நாம தான் கூட்டிட்டு வந்து கம்மியான சம்பளத்துக்கு உட்காந்து வைக்கிறோம். ஆனா உட்காந்து வச்சவங்க என்ன பண்றாங்க, நாளடைவில் பெருகி 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 அவங்க அப்பன் சித்தப்பன் பாட்டன் பெரிய பாட்டன் சின்ன பாட்டன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்காந்து வச்சு அவங்களோட பாப்புலேஷன் பெருகி நம்மளோட அங்க நம்மளோட உரிமையை சொல்ல போனா நம்மளோட உரிமையை அங்க தடுக்கிறாங்க. இப்ப நம்ம உரிமைக்கான போராட்டம் வந்து நம்ம யாரு தான் போராடுறது? திராவிட கட்சிகளை போராடுதா? சொல்லுங்க, எந்த திராவிட கட்சிகளாவது இதுக்காவது போராடுதா? இல்ல. அவங்களுக்கு தேவை ஓட்டு நேரத்துல அவங்க ஓட்டு போடுற ஒரு மெஷினா மக்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி அந்த ஓட்டு போட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான், கண்டுக்கிறதே இல்லை. தமிழ் மக்களின் உணர்வு, அந்த ஒரு இனத்துக்கான போராட்டம், அந்த மொழி உணர்வு, அது எதுவுமே இல்லாத கட்சிகளாக தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்குது. அண்ணன் சீமானும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியும் தவிர. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் புதுசா வந்திருக்காங்க. நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம், அந்த மாற்றத்தை கொண்டு வந்தா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன், இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அவங்களோட கருத்துக்களாகவும் கொள்கைகளாகவும் இருந்துகிட்டு இருக்குது. நாம இதை தாண்டி என்ன பண்ண போறோம்? நாம இதை தாண்டி அவங்களை பின்பற்றதை தவிர வேற எதுவும் கிடையாது. அதே சமயத்துல இப்படி நடக்கிற ஒவ்வொரு வன்முறைகளையும் நாம வந்து தடுத்து போனா நம்மளையும் தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு வச்சுங்க. தடுக்கிறத விட நாம முன்னெச்சரிக்கையா அந்த சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே, இப்ப நான் சொன்ன ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த இன்சிடென்ட் மாதிரி வரும்போதே நம்ம எடுத்து பேசினாதான் அவனுங்களுக்கு, அதாவது வடகன்ஸ்க்கு வந்து ஒரு பயம் வந்து வரும். ஓ, தமிழ்காரன்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாயா, வேண்டாம் நம்ம ஒத்துமையா இருக்கணும், சரி இவங்கிட்ட வாழாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து உஷாரா இருப்பானுங்க. நாம இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கிடையவே கிடையாதுங்க. மறுபடியும் சொல்லிக்கிட்டு என்னன்னா, இது மாதிரி ஒரு வன்முறைகளோ இல்ல இது மாதிரி ஒரு அடக்குமுறைகள்னா யாரு? காவல்துறை தான் அடக்குமுறை கையாளும். ஆனா இங்க ஃபுல்லாவே வந்து வடக்கன்ஸ் தான் அடக்குமுறை கொண்டு வந்திருக்குது. காரணம் என்ன? எல்லாமே நாம செஞ்சு விட்ட வேலைதான். நாம வந்து ஒரு வேலைக்கு போறோம்னா சம்பளத்தை வந்து வசதி கேட்கறது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம போறது. அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம போகும்போது வேலையாள் வந்து கண்டிப்பா மேல இருந்தா கூட்டிட்டு வருவான். எவன் கம்மியா இருக்கிறானோ அவனை கூட்டிட்டு வந்தா செய்வான். அவன் நாளைக்கு படம் எடுத்து ஆடதான் செய்வான். அதனால இது மாதிரி விஷயங்கள் இனிமே வரப்போற காலங்கள்ல தடுக்கணும் அப்படின்னா நாம முன்னெச்சரிக்கையா ஆரம்பத்துல இருக்கிற பிரச்சனையை இப்பவே முளையிலேயே கிளியறணும். அதுக்கு முக்கியமா நம்ம சீமான் அண்ணனை ஆதரிச்சு அவர் சொல்ற விஷயத்துங்களை ஒவ்வொருனையும் உன்னிப்பா கவனிச்சு 4 பேருக்கு பரப்பி வரப்போற தேர்தலையோ வரப்போற காலங்களிலோ நாம முழு அறிவோட முழு சுதந்திரமா செயல்பட்டு வாக்குரிமை செலுத்தி உண்மையான அரசாங்கம், மக்களுக்காக போராடுற, மக்களுக்காக பயன்படுற, மக்களுக்காக உழைக்கிற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.